திண்டுக்கல்லில் வழக்கறிஞர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட நிலையில் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க உறுப்பினராக உள்ளவர் வரதராஜன். இவர் வழக்கறிஞர் பணியில் ஈடுபட்டுக் கொண்டே திண்டுக்கல்லை அடுத்த வடமதுரையில் மருந்தகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவருடைய கடையில் பணியாற்றி வருபவர் ஷேக். இவர்கள் இருவரும் வழக்கம் போல் கடந்த 13ஆம் தேதி கடையை மூடிவிட்டு புறப்பட்டுள்ளனர். அப்போது கடையின் விளம்பர பலகையை 3 பேர் கொண்ட கும்பல் சேதப்படுத்திக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கடையின் ஊழியர் ஷேக் அவர்களை கண்டித்த போது அங்கிருந்து அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். மறுநாள் அந்த மூவரையும் நேரில் பார்த்த ஷேக் தனது கடையின் உரிமையாளரும் வழக்கறிஞருமான வரதராஜனிடம் அடையாளம் காட்டியதை அடுத்து அவர்களை வரதராஜன் கண்டித்துள்ளார். அப்போது அவர்கள் சேர்ந்து வரதராஜன் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மருந்து கடை ஊழியர் ஷேக் வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதேபோல் வழக்கறிஞர் மற்றும் ஷேக் மீது தாக்குதல் நடத்திய நவமணி உள்ளிட்ட 3 பேரும் வழக்கறிஞர் மீது புகார் அளித்தனர். நவமணி அளித்த புகாரை வாபஸ் பெற வழக்கறிஞரிடம் போலீசார் 2 லட்சம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. வழக்கறிஞர் லஞ்சம் கொடுக்க மறுத்ததால் முறையாக விசாரணை நடத்தாத வடமதுரை காவல் நிலைய போலீசார் தன் மீதும் ஷேக்கிற்கு எதிராகவும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ததாக வழக்கறிஞர் வரதராஜன் குற்றம் சாட்டியதோடு இதுகுறித்து திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கத்தில் முறையிட்டார். இதனையடுத்து சங்க உறுப்பினர் வரதராஜன் மீது பதிக்கப்பட்டுள்ள பொய் வழக்கினை திரும்ப பெற வலியுறுத்தியும் புகாரை சரிவர விசாரிக்காத காவல்துறை அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற போது அங்கு பணியில் இருந்த போலீசார் பிரதான கதவுகளை இழுத்து மூடி வழக்கறிஞர்களை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் கதவை மூடியதால் தரையில் அமர்ந்த வழக்கறிஞர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதோடு வரதராஜனுக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் அதனை வாபஸ் பெற வேண்டுமானால் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் வடமதுரை காவல் ஆய்வாளர் சித்திக் தலைமையில் வழக்கறிஞருடன் கட்ட பஞ்சாயத்து நடத்தப்பட்டதாகவும் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர். வடமதுரை சார்பு ஆய்வாளர் சித்திக் ஒருதலையா செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஏதாவது கொடுத்து முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி பிரச்சனையை திசை திருப்பி விட்டதனாலும் எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளாமல் சங்க உறுப்பினர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததை கண்டித்தும் இன்று பிச்சை எடுக்கும் போராட்டத்தை திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பலமுறை எஸ்பி கிட்டையும் பேசிட்டோம், காவல் ஆய்வாளர்கிட்டையும் பேசிட்டோம். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். வடமதுரை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட புகாரை நீதிமன்றம் மூலம் ரத்து செய்வதாக உறுதியளித்தார். இதனையடுத்து முற்றுகை போராட்டத்தை கைவிடுவதாக வழக்கறிஞர்கள் அறிவித்தனர். இதனையடுத்து 5 மணி நேரத்திற்கு மேலாக பூட்டப்பட்டிருந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக பிரதான நுழைவு வாயில் திறக்கப்பட்டது. வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் போக்கால் மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமிற்கு கோரிக்கை மனுக்களுடன் வந்திருந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர்.